வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி, அது டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண போகிறோம். மட்டனில் தான் பண்ண போகிறோம். நம்ம எப்போயுமே மட்டன் பிரியாணியெல்லாம் செய்கிறது உண்டு. அந்த மட்டன் பிரியாணியில் மட்டனே இல்லாமல் அந்த மட்டனோட தண்ணி, வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வச்சு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ மட்டன் தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வேக வச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் தான் வேக வைக்கணும். இப்போ வேக வச்சுக்கலாம். 1 கிலோ மட்டன் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் அதிகமாகவே, நம்ம நார்மலாக ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றினோம்னா தான் நம்ம ரைஸ்க்கு வந்து அதில் கொஞ்சம் தண்ணி எடுக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஊற்றிட்டு கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சு ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. மட்டன் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு தண்ணி தான் நமக்கு தேவை. பாருங்கள், நான் வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்குள்ள அரிசியும் ஊற வச்சுட்டேன். தயிர் பச்சடிக்கு வெங்காயம், இது வந்து மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம், மல்லித்தலை, எல்லாம் புதினா, மல்லித்தலை, வெங்காயம், நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த பாத்திரம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் வெஜ் புலாவ் ஒன்று பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ எல்லோரும் கேட்டிருந்தீங்க. அதுலேயே இன்றைக்கி நம்ம பிரியாணியும் பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சதுமே 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். 2 பிரிஞ்சு இலை சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுமே பாருங்கள், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நம்ம ப்ராசஸில் எப்போயுமே பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக அப்படியே கலர் மாதிரி வரணும், அந்த மாதிரி தான் வறுக்கணும். அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்ல வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். புதினாவும் மல்லித்தலையும் கொஞ்சம், நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி, 2 தக்காளி. இல்லை நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. நல்லா கலருக்கும் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி 2 கப் ஊற்றியாச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு வந்து இப்போ சேர்க்க வேணாம். அரிசியெல்லாம் போட்டுட்டு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். மட்டன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த படியில் 1.5 படி சீரக சம்பா அரிசி போட்டிருந்தேன். இதில் தான் 2 படி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 படி தண்ணி எக்ஸ்ட்ரா தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ கிளறி விட்டுறலாம். மட்டனோட தண்ணியில் உப்பு அந்தளவுக்கு பத்தலை, அதனால் தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்ல ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி விட்டுருங்க. நம்ம எப்போயுமே பிரியாணி பண்ணுறோம் பார்த்திங்களா, அதே மெத்தட் தான். ஒரு கொதி விட்டுறலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு கிளறி விட்டுறலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு தண்ணி. இப்போ நம்ம இதில் தம் போட்டுடலாம். தோசைக்கல் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன், அது மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அடுப்பில் தம் வச்சுட்டு கிளறி விட்டுறணும். கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வந்துட்டு இந்த மாதிரி இலையை வச்சிடலாம். இந்த இலை வந்து நம்ம வீட்டில் வச்சு பழத்தை வாழை மரத்தில் வெட்டிட்டு வந்தது. இப்போ தான் இலை வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே மூடி வச்சுருவோம். அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன். 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நல்லா 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நான் வந்து ஒரு மட்டனில் இருந்து ஒரு எலும்பு பீஸ் ஒன்று எடுத்து இதில் போட்டு விட்டேன். எதுக்குன்னா, நம்ம வீடியோக்கு வந்து தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப வேக வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி குலைவாக ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை அப்படியே நம்ம மூடி வச்சு விட்டுறலாம்.
எடுக்கிறப்போ பரிமாறுறப்போ நம்ம 1-2 அரிசி கூட வேகாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் வெந்துக்கும். இப்போ மூடி வச்சு விட்றலாம். அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஒரு பக்கமாக நம்ம மட்டன் ரெடி பண்ணிடலாம். இப்போது அடுத்ததாக நம்ம மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். மட்டன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்ததாக ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, குட்டியாக இருந்தால் 2 தக்காளி. தக்காளி போட்டு கொஞ்சம் அந்த சாஃப்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் தோலெல்லாம் சீவிட்டு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் கம்மியாக நம்ம பிரியாணிக்கு தண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்தேன். அதனால் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன், நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். மட்டன் பவுட்ரு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். பிரியாணிக்கு எடுத்தது போக மீதி தண்ணி இது. நம்ம வந்து உப்பு எதுவும் சேர்த்துக்கவே இல்லை. அந்த வேக வச்சப்போ போட்ட உப்பு தான். கடைசியில் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் கிரேவி ரெடி. சூப்பராக சுட சுட அப்படியே மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த பாத்திரத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. பிரியாணியும் செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே பிரியாணியும் செஞ்சேன். வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. ஒரு துளி கூட அடி பிடிக்கவே இல்லை. நம்ம பெரிய பாத்திரத்துல எல்லாம் செய்வோம், குக்கரில் செய்வோம், லைட்டாவது அடி பிடிக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு துளி அடி பிடிக்கல. ஏன்னா நான் தம் போடுறப்ப கிளறி தம் போட்டிருப்பேன் இல்லையா, அதுலேயே தெரியும் சூப்பராக. நான் இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வைக்கிறதுக்கிட்டே ஒரு மட்டன் பீஸ் வந்து இதில் வச்சுருந்தேன். அதாவது சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. மணக்குதா? அஸ்மா காலேஜை விட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. அதே போல் மட்டன் போட்டு அந்த மட்டன் தண்ணியில் பிரியாணி பண்ணிவிட்டு அதில் மட்டன் மீதி இருக்க மட்டனில் வந்து ஒரு கிரேவி போல் ஒரு கிரேவி ஒன்று பண்ணிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டில் அருமையான ஒரு பிரியாணி ரெடி. சுட சுட அப்படியே சாப்பிட்லாம் இப்போது.